இப்போ அடுப்பை போட்டுக்கலாம். இப்போ யூஸ்வலாக ஒரு இனிப்பு செய்யும்போது தாளிப்பு கடைசியில் செய்வாங்க. இப்போது ஃபஸ்ட்டே தாளிப்போடு தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இந்த டிஷ்ஷு. நெய் கொஞ்சம் பார்த்து விட்டுக்கோங்க. எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த லட்டுன்றதுனால இதை இவ்வளோ பெருசாக வைக்க வேண்டாம். இது ரெண்டாக பிடிச்சிக்கோங்க. என்ன கொஞ்சம் பிடிக்கிறது ஈஸியாக இருக்கும், ஒட்டும். அதுக்காக தான். அண்ட் எப்போவுமே முந்திரி திராட்சை வரும்போது முந்திரி தான் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். திராட்சை டக்குன்னு பொரிஞ்சிடும். அதனால் முந்திரியை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஓகே, இது வறுக்கிறதுக்குள்ளே இந்த சுரக்காவை நம்ம புழிஞ்சு வச்சுக்கலாம். நல்லா அது மாதிரி புழிஞ்சு வச்சுருங்க. திராட்சையை போட்டுக்கோங்க. திராட்சை புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஏலக்காய் தூளையும் போட்டுருங்க. இப்போ இந்த ரவையை போடுங்க. நல்ல வறுபடணும் ரவை. இந்த சுரக்காயை போட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் சின்னதாக்கிட்டுங்க. இப்போ இந்த தேங்காயை போடுங்க. துருவி வச்சிருக்கிற தேங்காய். இந்த கட்டத்தில் கொஞ்சம் கூட நெய் விட்டுக்கங்க. நல்ல தேங்காய் இதோடு சேர்ந்து எல்லாமே சேர்ந்து வறுபடணும். இப்போ சர்க்கரை போடணும். சர்க்கரை போடும்போது தண்ணி ஊற்றிக்கும். அது ஹேண்டில் பண்ணலாம். இப்போ அடுப்பை நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு இந்த உளுந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது நல்ல சூடு தான். இந்த சூட்டில் தான் நீங்கள் உருண்டையும் பிடிக்கணும். சூடு இருக்கும்போது தான் உருண்டையும் பிடிக்க வரும். எப்படி ஹேண்டில் பண்ண போகிறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, பிரச்சனையே இல்லை. நெய்யை 2 கையில் இப்படி எண்ணெய் தடவிக்கணும். அந்த மாதிரி தடவிக்கங்க. ஓகே, தடவி சூடுதான். இல்லை, அதாவது எக்ஸ்ட்ரீம் சூடு இருக்கும்போது பண்ண முடியாது தான். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் இப்படி ஆற்றிக்கிட்டே வாங்க. உங்களுக்கு உருண்டை கிடைக்கும். பட் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன உருண்டையை நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். அதாவது கேசரிக்கும் தேங்காய் பர்ஃபிக்கும் பிறந்த குழந்த மாதிரி இருக்கு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அதாவது இந்த கணக்கெல்லாம் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறது கஷ்டம் இல்லை. அப்போது கொஞ்சம் ஆறிட்டு கூட பிடிக்கலாம்.
பட் ரொம்ப ஆறிட்டும் பிடிக்காதீங்க, ஏன்னா வந்து உங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டப்படுவீங்க. இதோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உருண்டையும் வரும், அந்த ஹீட்டும் உங்களை பாதிக்காது. பியூட்டிஃபுல் பீஸ் சொரக்காய் லட்டு தயார்.